வெல்கம் பேக் டு என் ஹாபிஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா ரிலீஸ் ஆன தனுஷ் நடிப்புல வெளிவந்திருக்கும் படம் தான் வந்து ஜெகமே தந்திரம். இந்த படத்துல வர சின்ன சின்ன சொதப்பல் மூமெண்ட் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. முதல்ல இந்த படத்துல ரொம்ப வந்து சண்டை காட்சிகள் வந்து இருக்கும். ஆனா ஒரு சீன்ல கூட வந்து போலீஸ் வரமாட்டாங்க. ஏன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவதா இந்த படத்துல ஒரு சின்ன பையனை வந்து காமிச்சிருப்பாங்க. அது வேற யாருமே இல்லைங்க, நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் பையன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. பிளாஷ்பேக் காமிக்கும் போது சின்ன வயசு பையனா தான் காமிச்சிருப்பாங்க. ரீசெண்டான சீன்லயும் நடக்கும்போது சின்ன வயசு பையனா தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா பிளாஷ்பேக் நடக்கும்போது வருஷத்தை பாத்தீங்க அப்படின்னா 2009 காமிச்சிருப்பாங்க. ரீசெண்டான சீன்ஸ் எல்லாம் நடக்கும்போது 2014 அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. பையன் சின்ன பையனா தான் காமிச்சிருப்பாங்க. வயசு வித்தியாசமே காமிச்சிருக்க மாட்டாங்க. அடுத்ததான் இந்த படத்துல நம்ம ஹீரோவுக்கு மட்டும் ஒரு தனி பவர் இருக்கும்னு சொல்லியே ஆகணும். அது என்ன பவர் அப்படின்னா, இவரை எவ்வளவுதான் அடிச்சாலும் வந்து சாக மாட்டாரு அப்படிங்கிற பவர் வந்து இவருக்குள்ள இருக்கும். இந்த சீன்ல மட்டும் நம்ம ஹீரோக்கு எத்தனை குண்டுகள் பாஞ்சாலுமே அடுத்த சீன்லயே சும்மா சுல்லான் மாதிரி வந்து நிற்பாரு. இந்த சீன்ல நம்ம ஹீரோ வந்து கொலை பண்றதுக்காண்டி நம்ம ஹீரோயின் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இந்த சீன்ல நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, டாக்டர் வந்து வெளியில போகும்போது லெஃப்ட் சைடு டோர் ஓபன் பண்ணி தான் வந்து போவாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் ரைட் சைடுல டோர் வந்து லாக் பண்ணுவாங்க. அடுத்த ஃப்ரேம்ல நம்ம சுருளி வந்து ஓபன் பண்ணும்போது ரைட் சைடு டோரை தான் வந்து ஓபன் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து லண்டன்ல எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை அங்கெல்லாம் ரைட் சைடு டோர் லாக் பண்ணாலும் லெஃப்ட் சைடு டோர் ஓபன் ஆகும் போல. இந்த சீன்ல ஹீரோவும் வில்லனும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வில்லனுக்கு வந்து ஹீரோ கிட்ட ஒரு பாட்டில் கொடுக்கற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல லெஃப்ட் ஹேண்ட்ல தான் கொடுக்கற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரைட் ஹேண்ட் வந்து போன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதே அடுத்த ஃப்ரேம்ல வந்து ரைட் ஹேண்ட்ல பாட்டில் கொடுக்கற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ இந்த சீன்ல சிவதாஸ் ஆளுங்க கிட்ட அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு சிவதாஸ் போட்டோவை உடைச்சிருப்பாரு நம்ம ஹீரோ. அடுத்த ஃப்ரேம்ல வந்து நம்ம சுருளி வந்து அந்த போட்டோவை எடுத்து மேல வைக்கிற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல டேமேஜ் ஆன மாதிரி அந்த போட்டோஸ் இருக்கும். அதே இது அடுத்த செகண்ட் ஃப்ரேம்லயே எந்த ஒரு டேமேஜும் இல்லாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ சிவதாசு பத்தி அக்கு வேற ஆணி வேற வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாராம். ஏன் பண்றாரு எதுக்கு பண்றாரு அப்படின்னுங்கிறது வந்து தெரியாதாமா. ஏன்னா ஹீரோயின் தான் வந்து கதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே தெரியாம இருந்துட்டாரு போல. ஆக்டர் தனுஷ் அவர்கள் வந்து எப்போதுமே தனி ஸ்டைல தான் வந்து ஃபாலோ பண்ணுவாரு. ஆனா ஏன் இந்த படத்துல ஆக்டர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்டைல வந்து ஃபாலோ பண்ணினாருன்னு தெரியல. அவரை இமிடேட் பண்ணியே நடிச்சிருக்கிற மாதிரியே பல சீன் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த படத்துல 2-3 பாட்டை எடுத்ததுனாலயோ என்னவோ தெரியல, படத்துல அங்கங்க ஜம்ப் கட் ஆனது நல்லாவே தெரியுது. ஜெகமே தந்திரம் படம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கின்றேன். டாடா பை.